உங்களுக்கு ரொம்ப நாளாக முடி கொட்டிகிட்டே இருக்குதா? கொஞ்சம் கூட முடி வளரவே மாட்டேங்குதா? ரொம்ப ரஃப்பாக இருக்கா? மேனேஜ் பண்ணவே முடியலையா? எந்த ஷாம்பு நீங்கள் மாற்றி பார்த்தாலும் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. எந்த ஹோம் ரெமெடிஸுமே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபெட்டப் ஆகிட்டீங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி சில்கியான, சாஃப்டான, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு முடி எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே அதோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். ஹேர் க்ரோத்துக்கு பார்த்திங்கன்னா, ஹேர் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முடிஞ்ச வரைக்கும் கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்னோடய வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஆலுவேரா, இந்த கற்றாழையை நான் வெட்டிக்கிறேன். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம எடுத்துக்கணும் எப்பயுமே. ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு இது 2 சைடும் நல்லா கட் பண்ணிடலாம். ஆலுவேரா ஜெல் எடுக்கிறது ரொம்ப பேர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபஸ்ட்டு இந்த 2 சைடும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இடையில கட் பண்ணியிருக்கேன். இது ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம இந்த பெனிஃபிட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போ நீங்கள் ஹேர் பேக் போட போகிறீங்களோ அந்த டைமில் போய்ட்டு இந்த ஆலுவேரா ஜெல்லை அந்த செடியை கட் பண்ணி எடுத்துருவாங்க. அப்போ தான் அது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இடையில இந்த மாதிரி ஒரு தடவை கட் பண்ணிட்டீங்கன்னா 2 சைடும் அதோட பல்ப் இருக்கும். அந்த சதை 2 சைடுமே இருக்கும். ஸோ இதை ஈஸியாக ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பூனை வச்சு ஒரு சைடில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுரண்டுற மாதிரி இது மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக வந்துடும். வேறு எந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கனாலும் ரொம்ப கஷ்டம். இது மாதிரி பிடிச்சிட்டு கையில் கீழே எடுத்திங்கன்னா நல்லாவே ஈஸியாகவே வந்துடும். ஃபுல்லாகவே நம்ம எதுவுமே வேஸ்ட்டாகவே ஆகாது. எல்லாமே ஈஸியாக வந்துடும். நிறைய பேர் கடையில் ஜெல் வாங்குகிறாங்க. ஜெல் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஹேர் க்ரோத்துக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நேச்சுரலாக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மாஸ்க் ஒரு சில இதெல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மெத்தடில் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா 100% ஒர்க் ஆகும். இது கண்டிப்பாக ஜென்ஸும் போட்டுக்கலாம். மென் அண்ட் உமன் 2 பேருக்கும் உள்ள ரெமெடிஸ் தான் இது. ஸோ இந்த ஆலுவேராவோட இந்த ஜெல்லை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. எப்போ நீங்கள் மாஸ்க் போட போகிறீங்க, ஹேர் பேக் போட போகிறீங்களோ அந்த டைமில் ஃப்ரெஷ்ஷாக அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறப்போ தான் அதோடைய 100% அதோடைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். அது முக்கியமாக நான் அன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அதோடைய ரிசல்ட் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆலுவேரா ஜெல்லை நான் எடுத்துக்கிறேன். ஸோ முன்னாடியே வாஷ் பண்ணிட்டதுனால திருப்பி இதை வாஷ் பண்ண தேவையில்லை. ஸோ இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலான்னா, இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இந்த மாதிரி சுரண்டுனீங்கன்னா அந்த மாதிரி எல்லா ஜெல்லும் வேஸ்ட் ஆகாமல் எல்லாமே வந்துடும். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டே நிறைய பேர் ஆலுவேரா ஜெல்லை நம்ம கடையில் வாங்குகிறோம். ஸோ இது மாதிரி ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறப்ப தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஆலுவேரா ஜெல் ஆலுவேரா வைக்கிறது ரொம்ப ஈஸி. மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்னோண்டு ஒரு தொட்டி இருந்தாலே போதும். நம்ம ஆலுவேரா வீட்டில் சூப்பராக க்ரோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஜெல் எடுத்துட்டேன். இப்போ முக்கியமாக இதில் வேப்பிலையை அப்போ தான் பறிச்சுட்டு வந்திருக்கேன் நான். ஸோ என்னுடைய செக்யூரிட்டிகிட்ட சொன்னேன். அவர் எனக்கு அந்த மரத்து மேலேருந்து ஒரு குச்சி பிச்சு கொடுத்தாரு. ஸோ அதுதான் இதையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நீம் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். நீம் போடுறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதில் எல்லாமே இருக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் எல்லாமே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறது நான் உடனே உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ஆலுவேரா ஜெல்லும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சுருக்கேன். ஒரு வாரம் எனக்கு ஒரே ஒரு செம்பருத்தி பூ செடி தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு வாரம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற பூ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செம்பருத்தி பூ,
வேப்ப இலை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூவோட இலைகள் அதுவும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம். இதில் முக்கியமாக வந்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லலாம். முடி கருப்பாக இருக்கணும் அப்படின்னாக்கா கருவேப்பிலையை வந்துட்டு நம்ம வந்து பேக் போடுறப்பெல்லாம் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு இல்லாமல் அது ரூட்டையே போய் சரி பண்ணும். அதனால் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, நமக்கு ஒரு சிலருக்குலாம் சொட்டையெல்லாம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா கருவேப்பிலையே வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ட்வைஸ் கூட இந்த பேக் வந்து போடலாம். இது வந்து பொடுகுக்கு ரொம்ப நல்லது. லெமன் போடுறப்ப பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் நமக்கு எண்ணெய் பிசுக்கெலாம் இருந்தது அப்படின்னாக்கா அதெல்லாமே சரி பண்ணிடும். எண்ணெய் இல்லை நிறைய இருந்ததுனாவே தலையில் அது வந்து அதுவும் பொடுகு அதிகமாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி லெமனை வந்து கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வந்து ஒரு ஹேர் டானிக் மாதிரிக்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக வந்து கருவேப்பிலையை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா அரைச்சிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ஆலோவேராவோட ஜெல்லோட எதுக்காக வந்து நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறதோட பெனிஃபிட் சொல்லிடுறேன். தலையில் நம்ம ஸ்கேல்பில் இருக்கல பார்த்தீங்களா, அந்த ஸ்கேல்பில் வந்து எந்த டெட் ஸ்கின் இருந்தாலும் அந்த இது எல்லாத்தையும் வந்து ரிப்பேர் பண்ணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து சூப்பரான ஒரு கண்டிஷ்னர் ஆல்சோ. ரொம்ப சில்கியாக ஷைனிங்காக ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணணும். ரொம்ப இச்சிங் இருந்தால் கூட சரி பண்ணிடும். அடுத்து வந்து நான் க்ரீன் டீ வந்து அதோடைய வடித்து எடுத்திருக்கேன். க்ரீன் டீயை வந்து போட்டுக்கோங்க. க்ரீன் டீயில் வந்து கேட்டசின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது வந்து ஹேர் அதாவது ஃபால் இருக்கு இல்லையா, முடி உதிர்றதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணுறக்கூடிய ப்ராப்பர்ட்டி இது. ட்ரைனஸ் ஆகாமையும் பார்த்துக்கும், டேண்ட்ரஃப் வராமையும் பார்த்துக்கும். அதனால் க்ரீன் டீயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் இந்த பேக்கை போட்ட உடனே வந்துட்டு இதை ஃப்ரிட்ஜ்லேயோ எங்கேயுமே வைக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1 வாரம் 2 வாரம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது பண்ணவே கூடாது. எப்போ நீங்கள் பேக் பண்ணாலும் சரிட்டு உடனே வந்து அதை வந்து தலையில் போட்டுடணும். இதில் நான் தயிரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு தயிர் பிடிக்கலன்னா கூட விட்டுறலாம். பட் இந்த க்ரீன் டீ வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஊற வச்சுருவேன். 1 மணி நேரம் வரைக்கும் கூட விடலாம். நான் வீக்லி 2 டைம்ஸ் போடுறவங்களா இருந்தால் 20 மினிட்ஸே போதும். இல்லை நான் வீக்லி ஒன்ஸ் தான் போடுறேன், மந்த்லி ஒன்ஸ் தான் போடுறேன்னா நீங்கள் 2 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வச்சுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முடி வளர்றது 100% கேரண்டிங்க. மென்னும் போடலாம், உமனும் போடலாம் அந்த பேக்கை. இது மாதிரி செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். உங்கள் ஹேரில் எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. இதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணாலே போதும். எந்த ஷாம்பு எந்த எதுவுமே போட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சில்கியான ஸ்மூத்தான ஒரு ஹேர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹேர் பேக் போட்டுட்டு அதோடைய ரிசல்ட் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேரில் வந்து நம்ம நிறைய என்னென்னமோ பண்ணுறோம். ஸ்ப்ரே அடிக்கிறோம், அதுக்கப்புறம் கேர்ள் பண்ணுறோம், ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம். எவ்வளோ தான் டேமேஜ் பண்ணாலும் சரி இந்த பேக் போட்டிங்கன்னா அது எல்லாத்தையுமே தாங்கிட்டு ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ஆரோக்கியமாக வளரும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெமெடிஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த ரெமெடிஸும் பார்க்குறோம் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய நம்ம டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் எழுதிக்கோங்க. பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.